கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளை இன்று நாம் செப்டம்பர் 15, 2024 வாசகங்களை பார்க்கிறோம். முதல் வாசகம் இசையாசாகமத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அதிகாரம் 50 வசனங்கள் 5-9 முடிய படிக்கலாம். கடவுளாகிய ஆண்டவர் என் காதுகளை திறந்தார். நானும் அவரை எதிர்த்து பேசவில்லை, அவரை விட்டு பின்வாங்கி போகவில்லை. துன்புறுத்துகிறவர்களுக்கு என் உடலை கையளித்தேன், தாடியை பிக்கிறவர்களுக்கு என் கன்னங்களை காட்டினேன். நிந்தை கூறுவோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைத்துக் கொள்ளவில்லை. கடவுளாகிய ஆண்டவர் எனக்கு துணை நிற்கிறார், ஆதலால் நான் கலக்கம் கொள்ளேன். ஆதலால் என் முகத்தை கருங்கல் போல வைத்துக் கொண்டேன், அதற்காக வெட்கப்படேன் என்பது எனக்கு தெரியும். என் சார்பில் தீர்ப்பு வழங்குகிறவர் அருகில் நிற்கிறார். எனக்கு எதிராய் வழக்கு தொடுப்பவன் எவன்? நடுவர் முன் ஒருமிக்க எழுந்து நிற்போம். என் மேல் குற்றம் சுமத்துகிறவன் யார்? அவன் என்னை அணுகி வரட்டும். இதோ கடவுளாகிய ஆண்டவர் எனக்கு துணை நிற்கிறார். என்னை குற்றவாளி என தீர்ப்பிடுகிறவன் யார்? இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இந்த வாசகத்தை நாம் பொதுவாக துன்புறும் ஊழியனின் வாசகம் என்று சொல்வோம். துன்புறும் ஊழியன் யாரு? யாவையின் ஊழியன், கடவுளின் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து துன்பப்படுகிறாரே, அப்பொழுது அவருக்கு நிகழ்கின்ற அந்த நிகழ்வு இந்த வாசகம் சொல்லி காண்பிக்கிறது. இவ்வாறு அவர் துன்பப்படுவார், இவ்வாறு அவர் இருப்பார், இவ்வாறு அந்த துன்பத்தை அவர் எதிர்கொள்வார், சிலுவையை எதிர்கொள்வார், நிந்தையை எதிர்கொள்வார் என்று இசையா சொல்லி வைத்த அந்த வாசகம் ஏன் இன்று வருகிறது நாம் பார்க்கலாம். இரண்டாம் வாசகத்திற்கு போய்விட்டு இதனுடைய விளக்கத்திற்கு நாம் மறுபடியும் வருவோம். யாகப்பர் எழுதிய திருமுகம் அதிகாரம் 2 வசனங்கள் 14-18 முடிய. என் சகோதரர்களே, தன்னிடம் விசுவாசம் உண்டு என சொல்லுகிறவன் செயலில் அதை காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன? அந்த விசுவாசம் அவனை மீட்க முடியுமா? போதிய உடையோ அன்றாட உணவோ இல்லாத சகோதர சகோதரி யாரேனும் இருந்தால் தேவையானது ஒன்றையும் கொடாமல் ஒருவன் அவர்களை பார்த்து சுகமாய் போய் வாருங்கள், குளிர் காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றிக் கொள்ளுங்கள் என்பானாகில் பயன் என்ன? விசுவாசமும் இதை போலவே செயலோடு கூடியதாய் இராவிட்டால் அது தன்னிலே உயிரற்றதாகும். ஆனால் ஒருவரிடம் விசுவாசம் உள்ளது, இன்னொருவரிடம் செயல் உள்ளது. அதனால் என்ன என்று யாராவது சொல்லக்கூடும். செயல்கள் இல்லாத அந்த விசுவாசத்தை எனக்கு காட்டு, நான் செயல்கள் கொண்டு என் விசுவாசத்தை உனக்கு காட்டுகிறேன். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. 2 தன்மைகளை பற்றி இந்த வாசகம் சொல்கிறது. ஒன்று, உயிருள்ள விசுவாசம், உயிரற்ற விசுவாசம். செயலுள்ள விசுவாசம், செயலற்ற விசுவாசம். ஆகவே இங்கு அவர் சொல்லுகிறார், செயல் உள்ள விசுவாசம் தான் தேவையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். வாட் இஸ் தட்? இப்போ இந்த வாசகத்தை நாம பார்க்கும் பொழுது இந்த வாசகத்தில் சொல்லப்படுவது ஆர்ம்ஸ் கிவிங் இல்ல, கையில இருந்து அவங்களுக்கு கொடுத்து உதவுறது. அதாவது பசியா இருக்கிறவன், தாகமா இருக்கிறவன், இவங்களுக்கெல்லாம் முதலில் அவர்கள் தேவைகளை நிறைவேற்றாமல், அதாவது அந்த எமர்ஜென்சி நீடு அதை அவங்களுக்கு நிறைவேற்றாமல் அவர்களோடு நாம் இனிமையாக பேச, அதனால் என்ன பிரயோஜனம்? இனிமையாக பேசுவதால் என்ன பிரயோஜனம்? அப்போ இங்கே அவர் சொல்வது இது போல, இதல்ல வாசகம், இது போல இயேசுவை நான் விசுவசிக்கிறேன் என்று சொல்பவர்கள் விசுவாசத்தை செயலில் காண்பிக்காத பொழுது அதனால் என்ன பிரயோஜனம்? அதற்குத்தான் இதை சொல்லி தருகிறார். மற்றபடி இந்த ஏழைகளுக்கு உதவு பற்றிய அந்த அது முக்கிய கருத்து அல்ல இந்த வாசகத்தில். அதை போல என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே ஏழைகளுக்கு உதவுவது என்பது அது எல்லாராலும் செய்யப்படுகிறது. அதுக்கு ஒரு கிறிஸ்து என்ற ஒருவர் அவசியம் அல்ல, மெசியா என்பவர் அவசியம் அல்ல. உலகத்தில் கிறிஸ்துவை அறியாத பல மக்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அங்கே அதை பற்றி நாம் இங்கே பேச வேண்டியதில்லை. அது ஒரு மனிதனுடைய பொது ஒரு இரக்கமான ஒரு குணம், அது அல்ல இங்கே சொல்வது. அப்போ செயல் உள்ள விசுவாசத்தை சொல்லுகிறார். செயலுள்ள விசுவாசத்துக்கு ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கலாமா? ஆபிரகாமை பார்க்கிறோம் இல்ல, செயல் உள்ள விசுவாசம். கடவுளால் அழைக்கப்பட்டார், கடவுள் அவருக்கு நிறைய கொடுத்தார், எல்லாம் பண்ணினார். அவர் தன்னுடைய விசுவாசத்தை எப்படி காண்பித்தார்? நீ நடன்னு சொன்னாரு, நடந்தாரு, அது ஒரு விசுவாசம் நம்ம சொல்றோம், ரைட். அவர் எல்லாத்தையும் விட்டு விட்டு அவர் நடந்தார் என்று பார்க்கிறோம். நடந்ததுக்கு நிறைய கைமாறு கடவுள் கொடுத்தார், வாக்களித்ததெல்லாம் கொடுத்தார். கடைசியில 100 வயதில் மகனையும் கொடுத்தார், பெரிய செல்வந்தனாக்கினார், மகனை கொடுத்தார். இப்பொழுது அந்த விசுவாசம் என்பது அவருக்கு இன்னும் முழுமையடையவில்லை இல்ல. அப்போ சோதனை. அந்த வளர்ந்த மகனை அவர் தனக்காக பலி கொடுக்க சொன்னார். அவர் போய் அந்த மகனை ஆல்மோஸ்ட் பலி கொடுத்து விட்டார். கை கத்தி நெஞ்சு வரைக்கும் போயாச்சு. அப்போ நம்ம பார்க்கிறோம், இதுதான் செயல் உள்ள விசுவாசம். கடவுள் அவரை தடுத்தார்,
ஆஹா, இப்பொழுது புரிகிறது என்று அவர் அதை தடுத்தார். அப்போ செயல் உள்ள விசுவாசம். என் கடவுள் தள்ளாத வயதில் எனக்கு குழந்தையை கொடுத்த கடவுள், நான் சம்பாதிக்காத மனிதன், இப்பொழுது என்னை நிறைய செல்வத்தால் நிரப்பிய கடவுள். ஆகவே கடவுள் எல்லாவற்றுக்கும் முதல். என் மகனை விட, இந்த தள்ளாத வயதில் நான் பெற்ற மகனை விட கடவுள் எனக்கு முதலானவராக இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தை அவர் செயல் உள்ளதாக காண்பித்தார். ஆகவே இங்கு சொல்லப்படுவது இரக்க குணத்தை பற்றி அல்ல, விசுவாசத்தை பற்றி சொல்லுகிறது. அப்ப நாம் இந்த விசுவாசத்தை எப்படி காண்பிக்க முடியும்? பாருங்க, கடவுளுக்கு 1/10 பகுதி நிறைய பேர் கொடுக்கிறாங்க. 10 பகுதி. அது சாதாரண விஷயமா? மிக கடினமான விஷயம். பல பேர் நன்றாக அதை செய்கிறார்கள், சில பேர் ஏமாற்றுவார்கள். அது இருக்கும், கடவுளையே ஏமாற்றுவது சில நேரங்களில். இது எனக்கு போதல, இது அதுக்கு பத்தல. சோ செயலுள்ள விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம். ஒன்று. இரண்டாவது நாம் பார்க்கிறோம், காணிக்கப்பட்டியின் அருகிலே இயேசு கிறிஸ்து நின்று கொண்டு அந்த செயலுள்ள விசுவாசத்தை அவர் எடுத்து காண்பித்தார். பல பணக்காரர்கள் நிறைய போட்டார்கள். ஒன்றுமில்லாத அந்த விதவை கையில் அடுத்த வேளைக்கு உணவாக இருந்த அந்த ஒரு அணா காசை அவள் போட்டாள். ஆகவே அதை அப்ரிஷியேட் பண்ணாரு. அப்போ அவர் இங்க என்ன சொல்றாரு? ஏற்கனவே போட்டவங்கலாம் அது என்னது, தன் பணத்தில் இருந்து 10 பகுதியை கொடுப்பதை போல, தன்னுடைய வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை கொடுப்பதை போல, இங்கே அடுத்த வேளை எனக்கு இல்லை என்றாலும் நான் கடவுளுக்கு அதை கொடுத்து விடுகிறேன் என்று செய்கிற அந்த விசுவாசம் இங்கேதான் நிக்குது. இந்த விசுவாசத்தின் தன்மை, இந்த செயலுள்ள விசுவாசத்தின் தன்மை. சரிங்களா? அப்போ கடவுள் சொல்றாரு, கிறிஸ்து சொல்றாருல, இதுதான் பெஸ்ட் காணிக்கை அப்படின்னு சொல்றாரு. தட்ஸ் பியூட்டிஃபுல். அப்போ இங்க நம்ம நிறைய ஏழைகளுக்கு நிறைய கொடுக்கிறோம். கொடுக்கும் பொழுது ஒரு திருப்தி உண்டாகிறது. நாமே நினைத்துக் கொள்கிறோம், அவன் இதுல நல்ல பிரியாணி சாப்பிடுவான், இந்த காசுல அவர்கள் உடை வாங்குவார்கள், இந்த காசுல அவர்கள் ஃபீஸ் கட்டுவாங்க, அப்படி செய்வாங்க, இப்படி செய்வாங்கன்னு சொல்லி நாம் ஒரு திருப்தியை உருவாக்கி கொள்கிறோம். அந்த மனிதர்களை மறுபடியும் பார்க்கும் பொழுது அந்த நன்றியோடு கூடிய அந்த ஒரு பார்வை நமக்கு திருப்தியை கொடுக்கிறது. ஆனால் இங்கு ஆண்டவர் சொல்வது என்பது உண்மையாகவே எதிலிருந்து இந்த விசுவாசத்தை நாம் பயின்று கொள்ள முடியும்? அவன் திருப்தியாவதில் இல்லை, நம் கையிலிருந்து நாம் இழக்கிறோமே, அதுதான் விசுவாசம். நம் கையிலிருந்து இழக்க நாம் தயாராகும் பொழுது இதை நிரப்ப வல்லவரை நினைத்து அவரின் பெயரில் தான் நாம் இதை இழக்கிறோம். அதுதான் விசுவாசம். ஆபிரகாம் தன் மகனை இழந்தார், ஆல்மோஸ்ட் இழந்து விட்டார். அதனால் அவருடைய கான்சிக்வன்சஸ் வேற. அந்த சாராளை ஆபிரகாம் விட்டு போயே விட்டார். அங்கே இல்ல, பைபிள்ல சாராளை அதுக்கப்புறம் காணோம், போயிட்டாங்க, பயந்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பேரிழப்பு. அந்த இழப்பு எனக்கு கடவுள் தான் முதல் என்ற அந்த காரியத்தை ஊர்ஜிதம் செய்கிறது. இந்த ஒரு அனுபவம் உங்களிடம் இருக்கிறதா? இந்த ஒரு அனுபவம் இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையை நாம் எல்லாவற்றையும் சேமித்து வைத்துவிட்டு அந்த 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 போஷிப்பின் அந்த மிகுதியிலிருந்து நாம் நிறைய காரியங்களை செய்கிறோம் இல்லையா? அது கிறிஸ்தவ காரியம் அல்ல. அது ஒரு கிளாரிட்டி நமக்கு வேணும். தட் இஸ் நாட் a Christian activity. Though we are a Christian, so நாம செய்யறதுனால அது கிறிஸ்டியன் ஆக்டிவிட்டி. ஏன்னா நம்ம பேரு கிறிஸ்தவ பேர், நம்ம இன்ஸ்டிடியூஷன்ஸோட பேர் எல்லாமே கிறிஸ்தவ பேர், கிறிஸ்தவர்கள் செய்கிறார்கள். மற்றவங்க செய்யலையா? மற்றவர்கள் நிறைய பேர் செய்யறாங்களே. அப்ப அதுக்கு பேர் என்ன? சோ இது விசுவாச காரியம் என்று நாம் சொல்ல முடியாது. இல்லாமையில் இருக்கும் பொழுது அடுத்த மாதம் எனக்கு வருமானம் எப்படி என்று தெரியாத பொழுது, இப்படி ஒரு அபாயத்தில் நம் வாழ்க்கை இருக்கிறது என்று நாம் உணரும் பொழுது, அப்பொழுது நாம் கடவுளை விசுவசித்து நாம் சில பேருக்கு நம் கையில் இருந்து அதை இழக்கிறோம். அப்பதான் அது பேர் இழப்பு. எனக்கு உள்ளதை நான் இழக்கிறேன். மிகுதியிலிருந்து கொடுப்பது பேர் இழப்பு அல்ல, இல்லையா? எனக்கு உள்ளதிலிருந்து எனக்கு இல்லை, இதை நான் கொடுக்க போகிறேன் என்ற அந்த ஒரு தன்மை. ஆக கிறிஸ்தவம் என்பது மிக சாதாரணம் அல்ல. அதனால தான் இடுக்கான வழி என்று சொல்லுகிறோம், இல்லையா? அப்ப கிறிஸ்துவை ஃபாலோ பண்றது, அவர் அந்த நித்திய வாழ்க்கைக்குள்ள நம்ம காலெடுத்து எடுத்து வைக்கிறதெல்லாம் இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங். நம்ம நினைச்ச கூடாது நம்ம ரொம்ப திருப்தியா நம்ம நல்ல கிறிஸ்தவங்க நிறைய பேருக்கு உதவி செய்யறோம், நல்ல பிரேயர் பண்றோம். இன்னும் அது போதாது. அதுதான் இன்னைக்கு இந்த வாசகம் நமக்கு சொல்லி, அது போதாது. அது கிறிஸ்தவத்தின் முதல் நிலை. இதுக்கப்புறம் நிறைய நிலைகள் இருக்கிறது.
முதல் நிலை அது. ஒரு பணக்கார வாலிபன் கிறிஸ்துவை தேடி வந்து நான் வாழ்வு பெற என்ன செய்யணும்னு வந்தான். உண்மை ஃபாலோ பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு வரல. நான் வாழ்வு பெற, நிச்சய வாழ்க்கை பத்தி அவன் பேசுறான். வாழ்வு பெற நான் என்ன செய்யணும் சொல்றான். என்ன நடந்தது நமக்கு தெரியும். அப்போ அவன் அந்த சோகத்தோடு திரும்பி போனான். அவன் மிக நல்லவன். மிக நல்லவன் மீன்ஸ் அவன் ஒரு நீதிமானாக இருந்தான். எல்லாவற்றையும் கடைபிடித்து எல்லா காரியங்களையும் செய்கிற, மறைநூல் சொல்கிற எல்லா காரியங்களையும் செய்கிறவனாக இருந்தான் என்றும் இயேசு அவன் மேல் அன்பு கூர்ந்தார் என்றும் பார்க்கிறோம். ஆனாலும் அவனால் அந்த செல்வத்தை விட்டுவிட முடியவில்லை. அப்போ இங்கே அவன் கிறிஸ்தவனாக இருக்க தோற்று போய்விட்டான். இதை நாம் உணர்கிறோமா? நாம் சில காரியங்களில் கிறிஸ்தவ தன்மையில் மிகுந்த மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறோம். இம்மாதிரி ஒரு ஆப்புன்னு சொல்றோம்ல, இந்த மாதிரி ஒரு பிரேக், ஒரு என்கவுண்டர் நம்மளை பண்ணும் பொழுது நம்மள இதுதான்டா கிறிஸ்தவம் என்று நமக்கு சொல்லும் பொழுது நாம் அந்த தோல்வியை நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆகவே நாம் மேற்கொண்டு நாம் நடித்து வாழவே நாம் பழகிவிட்டோம். பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. கிறிஸ்தவத்தின் தோல்வி இது. உண்மையான கிறிஸ்தவம் என்பது இழப்பதில் இருக்கிறது, இல்லையா? என் செல்வம் அனைத்தையும் நான் இழந்தாலும் என்னிடம் அன்பு இல்லையே நான் ஒலிக்கும் வெண்கலம் போல, ஓசையிடும் தாளம் போல பவுல் சொல்றார். அப்போ நான் இழந்தா கூட, இல்லையா, அங்கேயும் ஒரு அன்புன்னு வந்து அதுக்கு மேல வந்து நிக்குது. கிறிஸ்தவம் சாதாரணம் அல்ல, மிக கடினமானது. நாம் மேலோட்ட கிறிஸ்தவர்கள், பேருக்காக கிறிஸ்தவர்கள் தான் நாம். இதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். நான் நிறைய செய்யறேன், செய்யுங்க சார், உங்களுக்கு நிறைய கொடுத்திருக்கிறார், அதுல இருந்து கொஞ்சம் செய்றீங்க. ஆனா இதைத்தான் நம்ம கவனிக்கணும். செயல்பூர்வமானது. உம்மை விசுவசிக்கிறேன் ஆண்டவரே, நான் இந்த வாழ்க்கையை நான் இப்பொழுது இந்த ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரிஸ்க் எடுத்து நாம் கிறிஸ்துவை விசுவசித்து செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்கணும். நிறைய சொன்னா நிறைய பேருக்கு மன வருத்தங்கள் உண்டாகும். கொஞ்சம் மைல்டாவே போவோம். இன்னைக்கு 3வது வாசகத்துக்கு நம்ம வரலாம். 3வது வாசகம் மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 வசனங்கள் 27 35 படிக்கலாம். மிக முக்கியமான வாசகம். இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செசாரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு போனார். வழியில் தம் சீடரை நோக்கி, மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் ஸ்நாபகர் இழப்பர் என்றும், சிலர் எலியாஸ் என்றும், சிலர் இறைவாக்கினர்கள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றனர். பின் அவர், நீங்களோ என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று அவர்களை கேட்டார். ராயப்பர் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா என்றார். தம்மை பற்றி யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். மேலும் மணமகன் பாடுகள் பல படவும், மூப்பரால், தலைமை குருக்களால், மறைநூல் அறிஞரால் புறக்கணிக்கப்பட்டு கொலையுண்டு 3 நாட்களுக்கு பின் உயிர்த்தெழவும் வேண்டும் என அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இதெல்லாம் வெளிப்படையாக சொன்னார். ராயப்பர் அவரை தனியாக அழைத்து அவரை கடிந்து கொண்டார். அவர் தம் சீடர்கள் பக்கம் திரும்பி, போ பின்னாலே சாத்தானே, ஏனெனில் உன் கருத்துக்கள் என்னுடைய கருத்துக்கள் அல்ல, மனிதனுடைய கருத்துக்களே என்று ராயப்பரை கடிந்து கொண்டார். பின் தம் சீடரையும் கூட்டத்தையும் அழைத்து, என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும். ஏனெனில் தன் உயிரை காத்துக்கொள்ள விரும்புகிறவன் அதை இழந்து விடுவான். என் பொருட்டு, நற்செய்தியின் பொருட்டும் தன் உயிரை இழப்பவனோ அதை காத்துக் கொள்ளுவான் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மிக கடினமான வார்த்தை. நமக்கு இந்த வார்த்தையின் ஆழத்தை நாம் அறிய விரும்ப மாட்டோம் பொதுவாக. ஏனென்றால் இது நம்மை தீர்ப்பிடும், நம்மை குத்தும். ஆகவே இது அப்படி மேலோட்டமா படிச்சுட்டு இன்னைக்கு வழிபாடெல்லாம் நம்ம முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துருவோம். ஏன்னா இதை பத்தி ஆழமா யாருமே அதிகமா சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா சொன்னா இந்த கூட்டம் தொடர்ந்து வராது அப்படின்ற பயமும் வரும். பாருங்க, இங்கே கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நான் யார் என்று கேட்கிறார். இந்த கேள்வி இன்று நம்மிடம் கேட்கிறார், உனக்கு நான் யார் என்று கேட்கிறார். பாருங்க, இன்னைக்கு அவ்வளவு அழகா பொதுவாக கிறிஸ்துனா யாரு? இயேசு அந்த காலத்துல இயேசுன்னு சொன்னாங்க. அவர் நிறைய புதுமைகள் செஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இந்த கேள்வி கேட்கிற, இப்போ என்ன யாருன்னு சொல்றாங்க அப்படின்னு. முதல்ல யாருன்னு சொன்னாங்க? முதல்ல நாசரேத்தூர் இயேசுன்னு சொன்னாங்க. ஏன்னா இயேசுன்ற பேர்ல நிறைய பேர் இருந்தாங்க. இயேசு நிறைய பேர் இருந்தாங்க, அங்க யேசுவா நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ இவர் யாரு? நாசரேத்தூர் இயேசு. இவர் இன்னொரு பேர் யோசப்பின் மகன் இயேசு. அப்படின்னா அந்த ஐடென்டிட்டி வந்துருது. ஓகே, இவர் இயேசு. இப்ப இயேசு நிறைய புதுமைகளை செஞ்சிட்டாரு. கடல் மீது நடந்துட்டாரு, 5000 பேருக்கு அப்பத்தை கொடுத்துட்டாரு, இப்படி நிறைய காரியங்கள் செஞ்சிட்டாரு. இப்போ கேட்கிறாரு, என்ன யாருன்னு சொல்றாங்க? இப்போ யோசப்பின் மகன் இயேசு, நாசரேத்தூர் இயேசு எல்லாம் இல்லைங்க. இப்போ
வேற மாதிரி சொல்றாங்க. நீர் தான் எலியாஸ்ன்னு சொல்றாங்க, இறைவாக்கினர்கள் ஒருவர்னு சொல்றாங்க. இல்ல ஒரு யோவான் ஸ்நானகன் அந்த இறந்த அருளப்பன் அவர் தான் நீங்க திருப்பி வந்திருக்கீங்கன்னு சொல்றாங்க. சோ உங்களுடைய கெத்து மரியாதைலாம் வேற மாதிரி இருக்குது. இப்போ உங்களை பயங்கரமா பண்றாங்க. சரி, அவங்கெல்லாம் அப்படி சொல்றாங்க. நீங்க என்னோடய இருக்கிறீங்கல்ல ரொம்ப நாளா, நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறார். அப்போ அழகான பதில், நீர் மெஸ்ஸியா என்ற பதில் வருகிறது. அப்ப இங்க எல்லா பேரும் போயிடுச்சு. நாசரேத்து இயேசு, யோசேப்பின் மகன் எல்லாம் போயிடுச்சு. அருளப்ப இவங்க எலியாஸ் எல்லாம் போயிடுச்சு. அதுக்கு மேலான ஒரு பெயர் இயேசுக்கு வருகிறது, நீர் மெஸ்ஸியா. அதாவது அறிவிக்கப்பட்டவர் நீர்தான் என்று அவர்கள் சொல்கிறார்கள். மெஸ்ஸியா கிரீக்ல என்ன சொல்றாங்க? கிரைஸ்ட் இல்லையா? மெஸ்ஸியா அப்படின்னா அது ஹீப்ரூல சொல்றது. ரெண்டு அர்த்தமும் ஒண்ணுதான். அது அந்த மொழி, இது இந்த மொழி. அப்போ இந்த மெஸ்ஸியா என்பவர் இன்னைக்கு அதை அவரை உறுதிப்படுத்துகிறார். மெஸ்ஸியா இஸ் அனாயிண்டட் ஒன் இல்லையா? அவர் அபிஷேகிக்கப்பட்டவர். ஓகே, மெஸ்ஸியா. அப்போ அவர்கள் குறிப்பிட்ட மெஸ்ஸியா என்பது யார்? அவர் அந்த மெஸ்ஸியா ரோமை ஆட்சியிலிருந்து எங்களை மீட்பவர். இதுதான் இன்னைக்கு பீட்டர் சொல்ற பதில். நாம நினைக்கிறது இல்ல. பீட்டர் சொல்ற பதில், எங்களை ரோம ஆட்சியிலிருந்து மீட்க போகிறவர் நீர்தாம் என்ற பதில். நீர்தான் அந்த மெஸ்ஸியா என்ற பதில். பாருங்க, இன்னைக்கு நாம கிட்ட கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? இயேசுவை அவர் மெஸ்ஸியா தானே, மெஸ்ஸியா. அப்ப நமக்கு இந்த மெஸ்ஸியா என்ற வார்த்தை என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது? எதிலிருந்து அவர் மீட்கிறார்? அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. கடைசியில் அவரை கொண்டு போட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனாலும் இயேசு கிறிஸ்து மறுபடியும் இரண்டாம் வருகையில் வந்து உண்மையிலேயே இந்த எருசலேமில் அமர்ந்து உலகத்தை அவர் ஆட்சி செய்ய போகிறார். அது நடக்க போகிறது. அது வேறு ஒரு பரிமாணம் இல்லையா? அப்போ நம்ம இன்னைக்கு மெஸ்ஸியா யாருன்னு நம்ம கிட்ட கேட்டா, நாம இவர் சொல்லிட்டாரு, அது நடக்கலையே. பேதுரு சொல்லிட்டார் நீர் மெஸ்ஸியா, அது நடக்கலையே. அப்ப இந்த வாசகம் ஒரு ஃபெயிலியரா? இட்ஸ் a ஃபேக் ரீடிங்கா? இல்ல தானே? அப்ப மெஸ்ஸியா நமக்கு யார்? நாம சொல்றோம்ல இன்னைக்கு எனக்கு அவர் மெஸ்ஸியா. மெஸ்ஸியா இந்த பிசாசின், ஏன்னா பிசாசின் ஆட்சி தான் உலகத்தில் இருக்கிறது. எப்பவுமே பிசாசின் ஆட்சி. அந்த பிசாசின் ஆட்சி மீன்ஸ் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதெல்லாம் அதிகரித்து கொண்டே தானே போகிறது. குறைந்து வருகிறதா? அதிகரித்து கொண்டே போகிறது இல்லையா? நமக்கு முன்னால தெரிஞ்ச மாதிரி இந்த செக்ஷுவல் சமாச்சாரங்கள் எல்லாம் அது இலைமறைக்காயாக இருந்தது. எப்பொழுது சினிமா படம் எடுக்க ஆரம்பித்தார்களோ அன்றிலிருந்து இன்று வெளிச்சம் போடப்பட்டு விட்டது. ஆகவே கற்பழிப்பு அதெல்லாம் அதிகமாக இருக்கிறது. கொள்ளையெல்லாம் அதிகமாக இருக்கிறது. தண்டனைகள் பெருக பெருக இந்த காரியங்களும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆகவே இது கடைசி காலமாக இருக்கிறது. இப்பொழுது நமக்கு மெஸ்ஸியா என்ன செய்ய போகிறார்? ஆகவே இது பிசாசின் ஆட்சி. 1000 ஆண்டு அரசாட்சி. இரண்டாம் வருகைக்கு வந்த பிறகுதான் இயேசு பிசாசை கட்டுவார். அதுவரைக்கும் பிசாசு அவிழ்த்துதான் விடப்படுகிறது. அப்போ இந்த காரியம், இந்த பிசாசின் ஆட்சியில் இருந்து நம்மை மீட்டு நமக்கு பரலோக ராஜ்யம், இறை ஆட்சி, அதாவது பிசாசு இல்லாத, அதாவது இந்த அக்கிரமங்கள் இல்லாத, வீணாக நாம் சோதிக்கப்பட முடியாத ஒரு இடத்தில் நம்மை வைப்பார். பரிசுத்தர் நம்மை ஆட்சி செய்வார். நாமும் பரிசுத்தராக இருப்போம். இதுதான் நமக்கு அவர் செய்யக்கூடிய காரியம். இதுதான் நமக்கு நாம் சொல்ல முடியும் அவர் மெஸ்ஸியா என்று. ஆகவே பீட்டர் சொன்ன மெஸ்ஸியா வேறு, நாம் சொல்லுகிற மெஸ்ஸியா வேறு. இது நாம் உணர்ந்திருக்கிறோமா? இதை நாம் உணர வேண்டும். ஆனால் நம்மில் பல பேர் இயேசு கேட்ட கேள்வி என்று நம்மிடம் கேட்டால் நமக்கு அவர் இயேசு என்றுதான் தெரியும். அவர் இயேசு. அவர்கள் மக்கள் என்ன சொன்னார்களோ அதைத்தான் நாம் சொல்லுகிற நிலைமையில் நம் சபைகளும் நாமும் இருக்கிறோம். பெரும்பாலான கூட்டங்கள் இயேசுவைத்தான் பிரதிபலிக்கிறது. அவர் கிறிஸ்துவாக மாறினார் என்பதை பிரதிபலிப்பது இல்லை. அவர் மெஸ்ஸியாவாக இருக்கிறார் என்பதை பிரதிபலிப்பது இல்லை. நமக்கு அடிமட்ட அந்த முதல் பகுதி தான் நமக்கு அது பிரபலமாக இருக்கிறது. இயேசு புதுமைகள் செய்பவர், இயேசு எனக்கு எல்லாம் தருபவர், என்னை காப்பாற்றுகிறார், எனக்கு போஷிக்கிறார், இயேசு எனக்கு துணையாக இருக்கிறார், முன்னால பின்னால எல்லா இடத்துல எனக்கு இயேசு 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 ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கிறார். நமக்கு தெரிந்ததெல்லாம் இயேசு. இயேசு எப்படி கிறிஸ்துவாக மாறினார் நமக்கு அது புரிகிறது இல்லை. கிறிஸ்து மெஸ்ஸியாவா இருக்கிறார், எப்படி அது நமக்கு புரிகிறது இல்லை. அப்போ பெரும்பாலானவர்கள் இப்படித்தான் இருக்கிறோம்.
இன்று உன்னால் சொல்ல முடியுமா அவர் எனக்கு மெஸ்ஸியா என்று? இயேசுவை நான் அறிந்திருக்கிறேன். இயேசு ரத்தம் சிந்தினார். அதான் முதல் வாசகத்துல நம்ம பார்த்தோம். அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிரைட்டீரியா, அவருடைய கோல் அதுதான். அவர் ரத்தம் சிந்துதல். அந்த ரத்தம் சிந்துதலினால் என்னுடைய பாவக்கரைகள் கழுகப்பட்டு நான் பரிசுத்தமாக்கப்படுவேன். அப்ப நான் மீட்கப்படுவேன். பரிசுத்தமாக்கப்படாமல் நான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது, இறையாட்சிக்கு உட்பட முடியாது, பிசாசு இல்லாத, சோதனைகள் இல்லாத ஆட்சிக்கு நான் உட்பட முடியாது. ஆகவே அவருடைய ரத்தம் என்னை கழுகி என் பாவங்களை மன்னித்து அவருடைய ராஜ்யத்திற்குள் கொண்டு போகிறது. இதற்காக பிரயாசித்தப்படுதல், இதை நினைத்து இயேசுவை தேடுதல், இதை நினைத்து நாம் இழப்பது, இந்த உலகத்தை இழப்பது. அப்ப இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டவைகளிலிருந்து ஒரு இழப்பு மனப்பான்மை நமக்கு உண்டாகவில்லை என்றால், இந்த உலகத்தை நாம் கட்டி பிடித்து நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் இயேசு நமக்கு இருப்பார், ஆனால் கிறிஸ்து இருக்க மாட்டார். மெஸ்ஸியா மாட்டவே மாட்டார், இருக்கவே மாட்டார். அப்ப உனக்கு இந்த இயேசு யார்? இயேசுவா? கிறிஸ்துவா? அவர் மெஸ்ஸியாவா? எந்த கண்ணோட்டத்தில் நாம் இயேசுவை அணுகுகிறோம்? நம்முடைய வாழ்க்கை முறை இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்கிறதா? இல்ல இயேசு கண்டிப்பா புதுமைகள் செய்கிறவர், பராமரிக்கிறவர், ஆகவே அந்த கண்ணோட்டத்திலேயே நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறதா? நம்முடைய விசுவாசத்தின் அந்த ஸ்டெப்ஸ் எங்க போயிருக்கு? இன்னைக்கு இந்த கேள்வி நம்ம கிட்ட வந்து நம்முடைய பதில் என்ன? கொஞ்சம் யோசிக்கலாமா? நம் வாழ்க்கை முறை பற்றி நாம் யோசிக்கணும். சம்திங் சீரியஸ் இஸ் திஸ். கிறிஸ்துவின் சமாதானம் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவதாக. ஆமென்.